சரி கண்ணு. ஆ அதிர சொல்ல மறந்துட்டேன் கண்ணு. இன்னைக்கு முக்கியமான ஒருத்தரை நம்ம பார்க்க போகணும். அதனால தவறாம நீ ஆபீஸ்க்கு வந்துரு. கண்டிப்பா வரேன்க்கா. சரி கண்ணு, வச்சிட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏய், அடி வாங்க போற பாரு. சீக்கிரம் வந்துரு கண்ணு, வச்சிடுறேன். ஐயோ, நீங்களே வந்துட்டீங்களா? உங்களை பக்கத்துல நான் வெளியே வந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. என்ன ஆதிர? குளிச்சிட்டீங்கல்ல? ஆமா. சீக்கிரமா ஒரு நல்ல பேண்ட் சட்டை போட்டு ரெடி ஆயிடுங்க. இதுக்கு நாம ஒரு இடத்துக்கு போனோம். சீக்கிரமா போய் ரெடி ஆவுங்க, போங்க. ஒரு இடத்துக்கா? எங்க போறோம்? ஐயோ, அதெல்லாம் நான் அங்க போய் சொல்றேங்க. போங்க, போய் ரெடி ஆவுங்க. ஆதிர, என்ன இது? ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? நான் வாங்கி கொடுத்த தாலி செயினை போட்டுக்கலாம்ல? ஐயோ இல்லங்க, தப்பா நினைக்காதீங்க. கார்த்தி நான் எந்த தப்பும் பண்ணலங்கறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த செயினை நான் போட மாட்டேங்க. ஏங்க, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த மஞ்சத்தாலிக்கு ஒண்ணு குறைச்சல்லாம் கிடையாது, சரியா? வாங்க போலாம், வாங்க. ஐயா, உங்க மருமக இல்லைங்களா? உள்ளதான் இருக்காங்கம்மா, கொஞ்சம் இருங்க, இதை கூப்பிடுறேன். சரிங்க. ஆதிரை, அக்கா வாங்கக்கா. அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டம்மா. சரி சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? அம்மா, இந்த மாசம் நம்ம ஏரியா கோவில்ல பங்குனி உத்திர திருவிழா வருதுமா. அதுக்காக தான் உங்ககிட்ட திருவிழா காசு வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. என்னக்கா, எப்பவும் என்கிட்ட தானே திருவிழா காசு தீபாவளி காசுலாம் கேட்பீங்க. இந்த தடவை என்ன புதுசா ஆதிர கிட்ட கேக்குறீங்க? என்ன சார் பண்றது, இப்ப நீங்களே வேலை இல்லாம இருக்கீங்க. இந்த சமயத்துல உங்ககிட்ட எப்படி பணம் கேட்க முடியும்? அதனாலதான் ஆதிரா அம்மாட்ட கேட்டேன். உங்களுக்கு பதிலா அவங்க தானே வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க.